ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் அப்டேட்ஸ். நகை கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாருக்கு நகை கடன் தள்ளுபடியாகும், கடைசி தேதி எப்போது மற்றும் எந்தெந்த பேங்க்ல அடகு வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு தள்ளுபடியாகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்க குயிக்கா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நகைக்கடன் தள்ளுபடியாக என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் மற்றும் யாருக்கெல்லாம் தள்ளுபடியாகும் என்பதை பற்றி பார்த்துடலாம். கடைசியா நடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கான ஜியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், கடனை முழுமையாக திருப்பி செலுத்தியவர்கள் மற்றும் 40 கிராமுக்கு மேல் அடகு வைத்துள்ளவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க 3 பவுனுக்குள்ள இருக்கிற மாதிரி நகையை அடகு வச்சுக்கோங்க. அதுதான் சேஃப் ஜோன். நெக்ஸ்ட், நகை அடகு வைப்பதற்கான கடைசி தேதி என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு செய்யப்பட்ட நகை கடன் தள்ளுபடியில் 31/3/2021, அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு முன்னாடி அடகு வச்சவங்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி அடகு வச்ச யாருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகல. அதனால 1 மந்த் பிஃபோரா பிப்ரவரி மாசத்துக்குள்ள நகை அடகு வைக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடியாக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, எந்த வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடியாகும்னு பார்க்கலாம். நேஷனல் பேங்க்ல நகை அடகு வைத்திருப்போருக்கு 99% தள்ளுபடியாக வாய்ப்பில்லை. கூட்டுறவு சங்கங்களில் நகை அடகு வைத்திருப்போருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும். நெக்ஸ்ட், எப்போது நகைக்கடன் தள்ளுபடியாகும்னு பார்க்கலாம். மேக்சிமம் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே போன்ற 2 கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதிகளிலும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் இருக்கும். அதுல டிஎம்கே பண்றதா இருந்தா மேக்சிமம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தள்ளுபடி பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்க குயிக்கா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க.